மூலமாக பார்க்கிறோம். செவிவழி செய்தியாக வாய்வழி செய்தியாக நாம் கேள்விப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை ஒன்றில் மாத்திரமே அல்லாஹ்வை பற்றி எந்த விதமான தவறான கருத்துக்களும் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எந்த விதமான குறைவுகளும் குறைத்து மதிப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த குறியீடுகள் இல்லை. சஹாபாக்களை பற்றிய மிக தரக்குறைவான விமர்சனங்களோ அல்ல அவர்களை பற்றி தரக்குறைவான அந்த தவறான சிந்தனைகள் அதில் இல்லை. இமாம்களை பற்றி எந்த குறைகளையும் நாம் சொல்லவில்லை. மாறாக சுன்னத்துல் ஜமாஅத் கொள்கை ஒன்றை மாத்திரம் தவிர மற்ற அத்தனை கொள்கை கோட்பாடுகளிலும் வெளிரங்கமாகவும் இருக்கிறது, உள்ரங்கமாகவும் இருக்கிறது. எனவேதான் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, உங்களிடத்தில் இஸ்லாத்தை எடுத்து காண்பித்ததற்காக வேண்டி நான் உங்களிடத்தில் கூலி கேட்கவில்லை. எனது குடும்பத்தார்களோடு நீங்கள் நேசம் அன்பு பாராட்டிக் கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகமே நீங்கள் சொல்லுங்கள். அவர்களாக சொல்லி இருந்தால் இப்படியும் விமர்சனம் செய்வார்கள். இப்படி இந்த காலத்தில் செய்கின்றார்கள் அல்லவா, தங்களுடைய குடும்பத்தார்களை நேசிக்க வேண்டும் என்று இந்த நபி அவர்கள் தங்களுக்கு பின்னால் ஒரு வாரிசு அரசியலை உருவாக்கிவிட்டு சென்று விடுவார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்மிடத்தில் இல்லாமல் இல்லை, சொல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் என்றால், அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ்வை எதிர்த்து அல்லாஹ்வுடைய கருத்துக்கு மாறு கருத்து சொல்லக்கூடியவன் எவனும் இருக்க முடியாது. இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, எனது குடும்பத்தார்களை நீங்கள் நேசித்துக் கொள்ளுங்கள். நேசம் என்று சொல்லும் போது இந்த நிகழ்ச்சிகளை நாம் ஏற்பாடு செய்கின்றோம், அவருடைய மதுகளை மௌலிது ஷரீஃப்களை ஓதுகின்றோம். அதன் காரணமாக எத்தனையோ நல்ல காரியங்களை நாம் செய்கின்றோம். தான தர்மங்கள், அந்த சையீதை ஷபாபே அஹ்லில் ஜன்னா, நாளை சுவனத்திலே வாலிபர்களுக்கெல்லாம் தலைவர்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய மதுகளை மௌலிது ஷரீஃப்களை ஓதுகின்றோம். இது போன்ற நிகழ்ச்சிகளில் ஒன்று கூடுகின்றோம். சரி, ஒன்றுமே இல்லை என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்வோம். அவர்களை பற்றி நாம் எந்த கண்ணியத்திலும் ஈடுபடவில்லை, அவர்களுடைய மௌலுதுகளையோ அவர்களை பற்றி எந்த நல்ல வார்த்தையும் கூறவில்லை என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டாலும் அந்த சஹாபாக்களை அல்லது இந்த அஹ்லுல் பைத்துகளை பற்றி தவறான முறை நாம் எதையும் பேசிவிடவில்லை, எதையும் சிந்தனையிலும் கொண்டு வரவில்லை. ஆக குறைகளே சொல்லவில்லை என்று சொல்லும் போது இந்த நிறைகளை நாம் செய்கின்றோம் என்றால் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த பாசமும் அன்பும் தான் காரணமாக இருக்கிறது. சங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்களே, அருமை சகோதரர்களே, சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அவர்களுடைய வாரிசில் இருந்துதான் இன்றும் அஹ்லுல் பைத்துகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். கர்பலாவிலே அஹ்லுல் பைத்துகள் 80க்கும் மேற்பட்டவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். சையதுனா ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகனாகிய ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனாகிய ஹசனுல் முஸன்னா இவர்களின் மூலமாகத்தான் இன்றும் அஹ்லுல் பைத்துகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பங்கள் உலகளாவிய அளவிலே பறந்து அது வந்து வாழையடி வாழையாக வந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய காயல்மா நகரத்தில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய வலிமார்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய வம்சங்களும் அவருடைய சில்சிலா தொடர்புகளும் எல்லாம் அந்த சையீது சாதாத்தில் இருந்துதான் வந்து கொண்டிருக்கிறது. குதுபுல் அக்தாப் ஹஜ்ரத் கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்தல் ஹஸனிய்ய வல் ஹுசைனிய்ய குந்தமா, அவர்கள் தாய் வழியாகவும் தந்தை வழியாகவும் ஹசனியாகவும் இருக்கிறார்கள், ஹுசைனியாகவும் இருக்கிறார்கள். இது போன்று ஒளிமார்களுடைய வரலாறுகளும் நம்முடைய காயல்மா நகரத்தினுடைய இறைநேச செல்வருடைய ஒளிமார்களுடைய வரலாறுகளையும் என்றும் அந்த சில்சிலா பாரம்பரையில் இருந்துதான் வந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆதாரபூர்வமாக அவர்களுடைய அந்த சரித்திரங்களை மௌலிதுகளின் மூலமாக நாம் அறிகின்றோம். ஆகவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்களை அவர்களும் நேசிக்க சொன்னார்கள். அதற்கு ஆணித்தரமாக அல்லாஹ் சொன்னான், குல்லா சாலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த உங்களுடைய இஸ்லாத்தை சொல்லி காட்டுவதற்காக வேண்டி உங்களிடத்தை கூலி கேட்கவில்லை, மாறாக நீங்கள் எனது அஹ்லுல் பைத்துகளை கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். இன்னொரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது, நாம் அதிகமாக பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம். தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹ் வ சுன்னதி ரசூல் வ சுன்னதி, இரண்டு காரியங்களை நான் விட்டு செல்கின்றேன், அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம்
வழி தவற மாட்டீர்கள். அதிலே ஒன்று குர்ஆனும், இரண்டாவது எனது வழிமுறை ஹதீதும். இந்த ஹதீதை தான் நாம் அதிகமாக கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீதை சொல்லி இருக்கிறார்கள். இதை சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய உலமாக்களை தவிர மற்ற உலமாக்கள் அதை சொல்வதை மிக சிரமம் ஏற்படும். ஆனால் அதுதான் இந்த ஹதீதை பார்க்கிறோம் சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீதில் கூட அதன் அறிவிப்பாளர்களின் வரிசையில் குறைவு இருக்கிறது, ஐப் என்றும் இருக்கிறது. ஆனால் சஹீஹான ஹதீஸ். இரண்டு விஷயங்களை உங்களுக்கு நான் விட்டுச் செல்கின்றேன். அதை நீங்கள் பின்பற்றி வாழக்கூடிய காலங்களில் எல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். கிதாபுல்லாஹ் வ இத்ரதி அஹ்லி பைத்தி. ஒன்று அல்லாஹ்வுடைய அந்த திருவேதம், மற்றொன்று எனது அஹ்லுல் பைத்துகள், எனது குடும்பத்தார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியது. அதுதான் அறிவிப்பாளர்களின் வரிசையிலேயும் ஹதீஸினுடைய தரத்திலேயும் ஆகப்பெரிய சஹீஹான அமைப்பை, அந்த அந்தஸ்தை அடைந்திருக்கிறது என்பதை முஹத்திஸின்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஏனென்றால் அஹ்லுல் பைத்துகளை அந்த காலத்திலேயே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனையோ யூதர்கள் முயற்சி செய்தார்கள். வாசில் என்று ஒருவன் சொன்னான், ஹுவல் அபுதர் என்று சொன்னான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆண் மக்கள் இளம் வயதிலே வஃபாத்தாகி விட்டதற்கு பிறகு ஒரு யூதன் சொன்னான், ஹுவல் அபுதர், இந்த முஹம்மத் இவர் வாரிசற்றவர், இவர் சந்ததி இல்லை என்று சொன்னான். உடனடியாக அல்லாஹு தஆலா இன்ன ஷானியக ஹுவல் அபுதர், நாயகமே உங்களை சந்ததி இல்லை என்று சொல்கின்றானே அவன்தான் சந்ததியற்றவன். எனவேதான் அவன் நினைத்துக் கொண்டான் ஆண்களின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் வாரிசு ஏற்படும். அப்படியா, நான் அதையும் மாற்றி அமைக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை மகளாகிய அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக வாரிசு அமைத்து இருக்கிறான். வேற யாருக்கும் அந்த அந்தஸ்து இல்லை. ஆண் வாரிசுகள் தான் குடும்ப வாரிசு என்று உலக நியதியில் இருக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாரிசு அஹ்லுல் பைத்துகள் ஏற்படுவது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாகத்தான். எனவேதான் அந்த அஹ்லுல் பைத்துகளை பற்றியும் குறிப்பாக தங்களுடைய பேர குழந்தைகளை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எத்தனையோ ஹதீதுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேர குழந்தை அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தங்களுடைய மகளாரை எவ்வாறு நேசித்தார்கள். ஃபாத்திமா பிதாத்தும் மின்னி ஃபமன் அக்லபஹா ஃபகத் அக்லபனி வமன் அஹப்பஹா ஃபகத் அஹப்பனி அவ் கமா கால். எனது அருமை மகள் ஃபாத்திமா எனது சதை துண்டில் இருந்து ஒரு ஈரக்குலை. எனது மகளை யாரெல்லாம் கோபப்படுத்த செய்கின்றார்களோ, எனது மகளை யாரெல்லாம் வெறுக்கின்றார்களோ, ஃபகத் அக்லபனி, அவன் என்னை வெறுத்து விட்டான். ஃபமன் அஹப்பஹா ஃபகத் அஹப்பனி, எனது மகளை நேசித்தவர்கள் என்னை நேசித்தார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அல் குர்ஆனிலேயும் நாம் பார்க்கிறோம், அல் ஹதீதிலேயும் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மூமின்கள் எவ்வாறு நேசிக்க வேண்டும், மூமின்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நேச தராதரம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தனது அருமறையாம் திருமறையில் சொல்லி காட்டும் போது, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு உயிரை காண அவர்கள் மேன்மையானவர்கள். உயிருக்கு உயிராக அல்ல, உயிருக்கு கீழாலும் இல்லை. உயிரை விட அவுலா என்பது அரபி இலக்கணம் படித்தவர்களுக்கு தெரியும். அவுலா என்பது இஸ்மு தஃலீல், அதற்கு மேல் இன்னொரு ஒரு வார்த்தை இல்லை. மிக 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 எத்தனை மிக போட்டாலும் அத்தனை மிகத்தையும் இந்த அவுலா என்ற இஸ்மு தஃலீலுடைய இந்த அரபி இலக்கண வார்த்தை அது பொதிந்து கொள்ளும். அதுக்கு மேல் ஒரு வார்த்தை இல்லை. மோமின்களுக்கு இந்த நபியானவர்கள் உயிரை விட மேன்மையானவர்கள். இது அல் குர்ஆனில் அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாபிலே இவ்வாறு சொல்லி காட்டியிருக்கின்றான். புகாரியிலும் இன்னும் எத்தனையோ ஹதீது கிரந்தங்களிலேயும் உண்மை மோமினுக்கு அடையாளம் சொல்லி காட்டும் போது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸ் அஜ்மஈன். உங்களிலே ஒருவர் பூரண விசுவாசியாக ஆக முடியாது, முழுமையான ஈமான் உடையவராக ஆக முடியாது, 100க்கு 100 அவர் இறை நம்பிக்கை உடையவர் என்று ஆகவே முடியாது. எதுவரை என்றால்
ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, நான் அந்த மனிதனுக்கு மிக மிக நேசத்து